நிறைய பேர் ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஜிம் போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு மேஜரான ஒரு டவுட் என்னென்னா, ஷூ எப்படி வாங்குறது, எப்படி பார்த்து வாங்குறதுன்னு டவுட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம், ஷூ ஆன்லைனில் வாங்காதீங்க, நேரில் போய் வாங்க பாருங்கள். ஸோ நேரில் போய் வாங்கும்போது என்ன விஷயம்லாம் நம்ம பார்த்தா ஷூ ஒரு பெஸ்ட்டு ஷூவாக வாங்க முடியும். ஸோ ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் நவ். ஸோ ஷூஸ் வந்து இது வந்து அவுட் சோல்னு சொல்லுவோம். இந்த அவுட் சோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், நல்லாவே ஹார்டாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ ஹார்டாக இருக்கணும். மிட் சோல் வந்து சாஃப்டாக இருக்கணும், மிட் சோல் வந்து சாஃப்டாக இருக்கணும். ஸோ இன்னர் சோல் வந்து தேர்ட் சோல், இட்ஸ் ரிமூவபிள் சோலாக இருக்கணும். ஸோ ரிமூவபிள் சோலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷூஸ் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து போட்டிங்கன்னா ஸ்மெல் வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபுட் இன்ஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். தென் வந்து ஹீல் கவுண்டர், இதை வந்து ஹீல் கவுண்டர் சொல்லுவோம். ஹீல் கவுண்டர் வந்து ஹார்டாக இருக்கணும். ஸோ உங்களோட ஹீலுக்கு போகிற இம்பேக்ட் அது எல்லாமே இந்த ஹீல் கவுண்டர் தான் பேர் பண்ணிக்கும். ஸோ ஹீல் கவுண்டர் வந்து கண்டிப்பாக ஹார்டாக இருக்கணும், ஓகே. தென் வந்து ஷூவோட ஃப்ளெக்ஷன். ஸோ இந்த 2 விரலை வச்சு ஒரு மைல் ஃப்ளெக்ஸ் கொடுக்கும்போது உங்கள் லேஸுக்கு கீழே ஒரு மைல் ஃப்ளெக்ஷன் நடக்கணும். இது நடந்தால் ஈஸி டு ஃப்ளெக்ஸாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஷூஸாக இருக்கும், பெயின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 விஷயமும் கொஞ்சம் மேஜராக இருக்கான்னு ஷூஸில் பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேஸ் இருக்க ஷூஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. தென் ஷூவோட டார்சல் ஃப்ளெக்ஷன், ஓகே. ஸோ உங்கள் 2 விரல் ஃப்ரண்ட்லையும் 2 விரல் பின்னாடியும் வச்சு ஒரு மைல் ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி டு ஃப்ளெக்ஸாக இருக்கணும், ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஈஸி டு ஃப்ளெக்ஸாக இருக்கணும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஒரு ஷூஸில் இருக்குன்னா அந்த ஷூஸ் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஷூஸாக இருக்கும். ஸோ ப்ரைஸும் நல்ல ஒரு ப்ரைஸாகவே இருக்கும், விச் மீன்ஸ் கொஞ்சம் அதிகமான ப்ரைஸாகவே இருக்கும். உங்களோட அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த இதில் இஃப் யூ ஆர் ரன்னர்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சோல்ஸ் இருக்கும், இஃப் யூ ஆர் ஜம்பர்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் ஷூஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஆல்வேஸ் கோ டு த ஷோரூம். அதை நேரில் போய் 2 காலையும் போட்டு பார்த்து வாங்குங்க. ஒரு காலுக்கும் வேரியஸ் இருக்கும். தென் காலையில் நம்ம எந்திரிக்கும் போது உங்கள் ஃபூட்டோட லென்த்தும், நைட்டு ஈவினிங் போல் உங்கள் ஃபூட்டோட லென்த்தும் கொஞ்சம் வேரியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டே ஃபுல்லாக நம்ம வேலை பார்ப்போம், நடப்போம், அதனால் உங்களுக்கு சம் இன்ச்சஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஷூஸ் வந்து ஈவினிங்லாம் ப்ரிஃபராக போய் வாங்குங்க. ஸோ இஃப் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃபிட்னஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷூஸ் எப்படி வாங்கணும்னு ஒரு ஐடியா வேணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.